ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு அரிசி ஊற போட போகிறதில்ல, உளுந்து ஊற போட போகிறதில்ல. ஆனால் உடனடியாக ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி தான் செய்ய போகிறோம். இது காலையில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்க, ஒரு இட்லி செய்யணும், ஒரு கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்னால் அதுக்கு இது சூப்பராக உங்களுக்கு செட் ஆகும். இது நல்ல ஒரு தக்காளி கார சட்னி கூட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு. வாங்க இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இது கூட பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட். எப்போவும் இட்லி ஒரே மாதிரியாக சாப்பிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஓகே, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போது இது செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது, ஊற்றுற பக்குவத்தில் இருக்குது. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக அது கரையிட்டு தண்ணி லைட்டாக விட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸு, அடுத்து பச்சை மிளகா, இன்னும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச டைமுக்கு ஆச்சு. அடுத்தது நம்ம ஆவரி போடுற டைம். இதுதான் இந்த இட்லியோட டைமு. அதுக்குள்ளே ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி, அதுவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது நானும் இதில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டிலேயே கூட ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போது இது எல்லாமே இட்லி பானையில் வச்சு ஆறி போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நார்மலாக இட்லி வேகிற டைம் தான். பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. சூப்பராக சாமியாக வந்திருக்கு. பாருங்கள், ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி, நல்லா கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாஃப்டாக நல்லா இட்லி பஞ்சு போல். இது நீங்கள் ஒரு கார சட்னி, தக்காளி சட்னி நல்லா ஒரு காரமாக ஸ்பைஸியாக செஞ்சு இது சாப்பிடும்போது சூப்பராக, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.